Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மசாலா எக் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்குவோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வதக்குவோம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயத்தோட மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் தண்ணி ஊற்றிட்டு தெளித்து விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் 2 இல்லை 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க. மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து பேனில் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒவ்வொரு முட்டையாக நான் உடச்சி ஊற்றுறேன். மொத்தமாக 4 முட்டை ஊற்ற போகிறேன். ஒவ்வொரு முட்டையாக கிண்ணத்தில் ஊற்றி இது மாதிரி ஊற்றுங்க. டைரெக்டாக முட்டையை இதில் ஊற்றிட வேண்டாம். ஏன்னா சில முட்டை கெட்டு போயிருந்தால் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். இப்போ 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ மேலாக ஒரு பிஞ்ச் அளவு நல்லா நைஸ் உப்பை தூவி விட்டுறலாம். இப்போ பேனை மூடிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, முட்டை வந்து அடியில் நல்லா வெந்திருக்கும். இப்போ உங்களால் முட்டையை அப்படியே திருப்பி போட முடிஞ்சா திருப்பி போடுங்க. இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு திருப்பி போடுங்க. நான் வந்து அப்படியே திருப்பி போட போகிறேன். பாருங்க, இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கீழ் பக்கம் வேகணும் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பு சிம்மிலே வச்சு வேக விடுவோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.